அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, ஹனுமனுக்கு வடமாலை சாற்றுறது ஏன்? பார்க்கலாமா? வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை வடநாட்டிலிருந்து ஒரு அன்பர் காஞ்சி மகா பெரியவாளிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஹனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடமாலை சாற்றுறீங்க, வட இந்தியாலேயோ ஜாங்கிரி மாலை சாட்டுறாங்க, ஏன் இப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு மகா பெரியவர் புன்முறுவலிட்டுட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெரும்பாலானோர் வீட்டில் கை குழந்தைங்க சாப்பிடுவதற்கு அடம் செய்தால் வீட்டுக்கு வெளியே குழந்தைய இடுப்பில் தூக்கி கொண்டு வந்து, அதோ அங்கே பாரு நிலா அப்படின்னு சந்திரனை அந்த குழந்தைக்கு வேடிக்கை காட்டி உணவை சாப்பிட வைப்பாங்க பெண்கள். அழகான நிலாவையும் வெளிக்காற்றையும் சுவாசிக்க நேரும் குழந்தைகள் அடம் பண்ணாமல் சமத்தா உணவை சாப்பிட்டு விடும். சம்மந்தப்பட்ட அம்மாக்களுக்கும் இது சந்தோஷத்தை தரும். உங்களில் பலர் வீடுகள்லையும் இது நிகழ்ந்திருக்கும். சாதாரண குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டு பொருள், அதுபோல் ராமதூதனான அனுமனுக்கு சூரியன் ஒரு விளையாட்டு பொருளானது. பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல காட்சி தந்து சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடிச்சு சாப்பிடணுன்ற தீராத ஆசை அவருக்கு ஏற்பட்டது. ஹனுமன் கை குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த போது வானத்தில் செக்க செவேல்னு ஒரு பழம் போல தோற்றமளித்த சூரியன் அவரை மிகவும் கவர்ந்து விட்டது. மனித வாழ்க்கையோட ஜீவாதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்தது அந்த பழம்னு நினச்சிட்டாரு அனுமன். வாயு புத்திரன் அல்லவா, அடுத்த கணமே அது தன்னோட கையில் வந்து விடணும்னு நினச்சிட்டாரு. வாயு வேகத்தில் வானத்தில் பறக்கிறாரு. பிறந்து சில நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை சூரியனை விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வதை கண்டு தேவர்கள் திகைக்கிறாங்க. வாயுபுத்திரனோட வேகத்தை எவராலும் தடுக்க முடியலை. ராகு பகவான் அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஹனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் போக முடியலை. சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த போட்டியில் ஹனுமனிடம் ராகு பகவான் தோற்றே போனார். இந்த நிகழ்ச்சியோட முடிவாக ஹனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு ராகு பகவான். தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் செய்யப்பட்ட உணவு பண்டம் தயாரித்து யார் ஒருவர் ஹனுமனை வணங்குறாரோ அவரை எந்த காலத்துலேயும் நான் பீடிக்கிறது இல்லை அப்படின்னும், தன்னால் வர்ற தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிடணும் ராகு பகவான் ஹனுமன்கிட்ட தெரிவிக்கிறாரு. உளுந்த தானியம் இந்த உணவு பண்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ராகு பகவான் ஹனுமன்கிட்ட சொல்கிறாரு. அதாவது தன் உடம்பு போல பாம்பு போல வளைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி உளுந்தம்பருப்பை மாவாக்கி பாம்பு போல வடை தயாரித்து அதனை மாலைகளாக கோர்த்து ஹனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆக ராகு தோஷத்தில் பாதிக்கப்பட்டவங்க உளுந்து தானியத்தால் ஆன வடமாலையை ஹனுமனுக்கு சாத்தி வழிபட்டா ராகு தோஷம் நிவர்த்தியாகிடும் அப்படின்னு இதிலிருந்து தெரியுது. தற்போது இதனை அறிஞ்சு கொள்ளாமல் சிலர் அரிசியிலையும் செஞ்சு மாலை கோர்த்து சாட்டுறாங்க. உளுந்தில் செய்தாலும் பாம்போட உடல் போல் வளைந்து செய்யாமல் தட்டையாக வடைகளை சுட்டு மாலை கட்டி சாத்துறாங்க. வடையாகட்டும் ஜாங்கிரியாகட்டும் ரெண்டுமே உளுந்தினால் செய்யப்பட்டது தான். தென்னிந்தியாவில் இருப்பவங்க ஹனுமனுக்கு உளுந்த வடை மாலை சாத்துறாங்க. இங்கே உப்பளங்கள் அதிகம் உள்ளன. இங்கே இருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது. ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்துவது கூடவே மிளகும் சேர்த்து பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து ஹனுமனுக்கு சாத்தி வழிபடுற வழக்கம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. இனிப்பு ஜாங்கிரி வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்குது. சர்க்கரை பெருமளவில் அங்கே உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு காலை உணவு வேளையில் இனிப்பு பண்டங்களையும் சேர்த்துக்கொள்வாங்க. அவங்க இனிப்பு விரும்பிகள். அதனால தான் அவங்க உளுந்தினால் ஆன ஜாங்கிரி மாலையை ஹனுமனுக்கு சாத்தி வழிபடுறாங்க. ஹனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்து மாலைகள் ஹனுமனுக்கு விழுந்து கொண்டே இருக்குது. அது உப்பாக இருந்தால் என்ன, சர்க்கரையாக இருந்தால் என்ன, மாலை சாத்தி வழிபடுற பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைஞ்சு போனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சிரித்தார் மகா பெரியவா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.